அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு வாக்கு? இது சட்டமன்ற தேர்தல் போல கிடையாது, இது நாடாளுமன்ற தேர்தல். உங்களுடைய பிரச்சனை குறித்து, உங்களுக்கு வகுக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் குறித்து டெல்லி நாடாளுமன்றத்தில் போய் பேசணும். இதற்கான தேர்தல் தான் இது. முன்னாடி கடந்த முறை அந்த ராமலிங்கம் அவர்களை திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க. யாருக்காவது ராமலிங்கம் அந்த மோகன் ஞாபகம் இருக்கா? மூஞ்சி ஞாபகம் இருக்கா? எந்த தொகுதிக்காவது வந்திருக்காரா? ஏதாவது நலத்திட்டங்கள் நடந்திருக்கா? எது ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த ஓட்டு? வெறும் கட்சிக்காக வாக்கு செலுத்த முடியாது. அறிவிச்சிருந்தவர்களே, இது அதுக்கான தேர்தல் அல்ல. வெறும் சின்னத்திற்காக வாக்கு செலுத்த முடியாது. வெறும் தலைவர்களுக்காக வாக்கு செலுத்த முடியாது. அவங்க எண்ணத்தையும் இவர்கள் மதிக்கல, அந்த தலைவர்களுடைய நடத்தையும் இவர்கள் மதிக்கல. அப்படி வாக்கு செலுத்த முடியாது. சாதி பார்த்து வாக்கு செலுத்த முடியாது. மதம் பார்த்து வாக்கு செலுத்த முடியாது. ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த முடியாது. இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, வாக்கு செலுத்த முடியாது. ஒன்றைத்தான் சொல்லுவோம், நமக்கான வாழ்வியலை, நமக்கான வரலாற்றை, நமக்கான வளங்களை பாதுகாக்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சி இருக்குன்னு சொல்லுங்க. மணல் அள்ளி விற்காத கட்சி, மலையை உடைச்சு விற்காத கட்சி, மக்கள் பணத்தை சுருட்டாத கட்சி, புறம்போக்கு நிலங்களை திருடாத கட்சி என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றார். அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அறிவிச்சிருந்தவர்களே. பாக்கி எல்லா கட்சியும் நீங்கள் ஓட்டு போட்டு வெல்ல வைத்த அத்துணை பேரும் உங்களுடைய வரி பணத்தை தின்றிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலம், ஒரு 5 ஆண்டு கொடுக்கிறோம், சரியில்லை. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா ஒருத்தர் வராரு, நல்லா தெரிஞ்சவர், 10 வருஷம் 20 வருஷம் பழகினவர், ஒரு ரொம்ப வறுமை கஷ்டப்படுற சூழ்நிலை, ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு தெரியாம உங்க சட்டப்பாக்கிலன்னு திருடிட்டாரு. அவர் அடுத்த முறை வீட்டுல சேர்ப்போமா? ஒரு எலி வீட்டுக்கு வந்து என்னத்தை சாப்பிடுவோம்? அது பயிற்று பசிக்கு எதையாவது தின்றோம். உடனே அதுக்கு தேங்காய் பத்தையில விஷத்தை வச்சு கொலை செய்யணும். என்னன்னா, நம்ம வீட்டு பொருளை யாராவது எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இது. ஆனா வருட காலம் வாக்கு செலுத்தியவர்கள் ஏழையாகவும் வாக்கு பெற்றவர்கள் வசதியானவர்களாக மாறி போனது எப்படி? உங்கள் வீட்டு பணத்தை கொள்ளையடித்ததுனால தானே. கொலை வழக்கு உள்ளவருக்கு, கொள்ளையடித்தவருக்கு, ஆழ்கடத்தல் வழக்கு உள்ளவருக்கு, மணல் கடத்தல் வழக்கு உள்ளவருக்கு, பெண்கள் மீதான பாலியல் குற்ற வழக்கு உள்ளவர்கள் நீங்க தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பியிருக்கீங்க. என்ன காரணம்? இந்த சின்னம், இந்த கட்சி, இந்த தலைவர், இந்த சாதி, இந்த பணம், இவ்வளவுதானே. இதுல இருந்து நீங்க என்னைக்கு மாற போறீங்க? நீங்க மாறும் காலம்தான் படித்தவர்களுக்கு வேலை, நீங்க மாறும் காலம்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நீங்கள் மாறும் காலம்தான் நிலம் வளம் அடுத்த தலைமுறைக்கு, நீங்கள் மாறும் காலம்தான் பெண்களுக்கான சம உரிமை. ஒரு எளிய மக்கள் ஒரு அரசியல் புரட்சி செஞ்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்காத மக்கள் மத்தியில் வேலை செய்வதற்கு ஒரு கட்சி தயாரா இருக்கிறோம். ஆனா நீங்க கொள்ளைக்காரர்களிடம் நாட்டை கொடுத்துட்டு, அதிகாரத்தை கொடுத்துட்டு மாறும் மாறும்னா மாறலன்னா எப்படி மாறும்? மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்க. ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய எம்பி எதுக்கு 50 கோடி செலவு பண்றார்? 50 கோடி செலவு பண்ணா அவர் 500 கோடி சம்பாதிப்பாரா மாட்டாரா? அந்த 500 கோடி எங்க இருந்து வரும்? உங்களுக்கு சாலை போடுற காசுல இருந்து தான் எடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கிற காசுல இருந்து தான் எடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கிற காசுல இருந்து தான் எடுப்பார். உங்களுக்கான மருத்துவம் கொடுக்கிற காசுல இருந்து தான் எடுப்பார். நாட்டினுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வந்து பேசுறாங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, சிலிண்டர் விலையை 500 ரூபாயா ஆக்கிடுவோம். 1000 ரூபாயா மாத்தினது யாரு? 500 ரூபாயை குறைக்க முடிய வாய்ப்பு இருக்கும் போதும் இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஏன் குறைக்கல? பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் எங்க இருந்து வருது இந்த காசு? தெரு சாராய கடைகளை திறந்து வச்சு டாஸ்மார்க் மூலமாக வீட்டில் இருக்கிற வருமானத்தை பிடுங்கி 100 ரூபாயில 10 ரூபாய் கொடுக்கிற மாதிரி 12,000 ரூபாயில 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதற்கு பேர் பெண்களுக்கான உரிமை தொகை. ஒரு பேருந்து வருது பெண்களுக்கு இலவசம்னு, பெண்கள் நிறுத்தினா அந்த பஸ் ஓட்டுநர் நிறுத்த மாட்டேங்கிற, ஓசியில தானே வரீங்கன்னு கேட்கிறார். ஏன்னா இந்த அமைச்சர்களே அப்படித்தான் பேசுறாங்க. ஒரு அமைச்சருடைய மகன், அவரும் பொறுப்புல இருக்கிறார், மக்கள் பிரதிநிதியா இருக்கார். அவர் கேட்கிறார், பல இருக்கிறீங்க, அவர் கேட்கிறார், தேர்தல் வெளி போட்டிருக்கீங்க போல, அப்ப உங்களுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபாய் காசு வந்துருச்சு போல, இந்த 1000 ரூபாய் வாங்கித்தான் மூஞ்சி பலன்னு இருக்காமா. இல்லன்னா இவர்கள் நம்மை பார்க்கின்ற பார்வை எப்படி? ஐயா ஸ்டாலின் மனைவி 1000 ரூபாய் வாங்கி குடும்பம் நடத்திடுவாங்களா? இங்க போட்டியிட போறாங்களே மரியாதைக்குரிய சுதா அவர்கள், காங்கிரஸ் கட்சியில அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? 7 வருஷ காலம் வருமான வரியே கட்டலங்க, அரசாங்கத்தையே ஏமாத்திருக்காங்க. அவங்க மீது நில மோசடி வழக்கு இருக்கு, ஏமாற்று வழக்கு இருக்கு. அவங்க வந்து தேர்தல் நிற்பாங்க, நீங்க அவங்களுக்கும் ஓட்டு போட தயாராயிடுங்க. அறிவிச்சிருந்த விவசாய பெருங்குடி மக்களை நான் ஒன்று கேட்கிறேன். கர்நாடகத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சி எனக்கு தண்ணி தரமாட்டேங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேங்க. ஆனா அதே காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 10 சீட்டை ஒதுக்கி இருக்கு தமிழ்நாட்டில். அந்த கட்சிக்கும் ஓட்டு போட நாம தயாரா இருக்கிறோம். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான். ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான். அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஐயா மோடி. இவங்க பிள்ளைய பெத்து போட்டாங்க, அவர் வளர்த்துட்டு இருக்கிறார்.
இன்னொரு முறை மோடி வந்தா, இப்ப நிறைய பேருக்கு என்ன எண்ணம்னா, நான் இங்க ஓட்டு போட்டா நேரடியா மோடிக்கு விழுந்துட முடியாது. அரசியல் அமைப்பு அப்படி சொல்லல. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டும்தான் உங்களால் தேர்வு செய்ய முடியும். அவர்களுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தணும். ஒரு காங்கிரஸ் எம்பி பேசுறாரு, தண்ணி கொடுக்க மாட்டேன்னு. திமுகவினுடைய இங்க வெற்றி பெற்று போன ராமலிங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அவர்களை மிச்சரை வாங்கி நாடாளுமன்றத்தில் வாங்கி தின்னுட்டு இருந்தார். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. இவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த போதும் பேசல, எதிர்கட்சியா இருந்தாலும் பேச மாட்டாங்க. பேசி இருந்தா நம்ம ஏங்க கடனாளியா மாறுறோம்? பேசி இருந்தா உங்க பிள்ளை ஏன் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க? கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, கடன் வாங்கி படிக்க வைக்கிறீங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில அதிமுக 10 ஆண்டு காலம் இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலம் இருந்தது. மழை இல்ல, மணல் இல்ல, ஆறு இல்ல, கடல் இல்ல, எது ஒன்றும் இல்ல, எல்லாத்தையும் வித்து முடிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ONGC, எங்க பார்த்தாலும் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டம், இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். நடத்தி கொண்டு முடிச்சது யாரு? வெட்டல அதிமுக. மாத்தி மாத்தி 75 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறீங்க. என்ன மாறி இருக்கு? உங்க பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல திறமை இருக்கு, ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். காசு கொடுக்காம முடியாது. ஓஏ போஸ்டுக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்க. ஓஏ போஸ்ட் கட்சிக்காரர்கிட்ட வாங்குறாங்க. இதெல்லாம் என்னைக்கு மாத்த போறீங்க? இதை மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் பெரும்புரட்சியாக உங்க வீட்டு பிள்ளை, இந்த மண்ணினுடைய மகள், நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி நான் நிக்கிறேன். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நான் போட்டியிடுவது மைக்கு சின்னத்துல. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மைக்கு சின்னம் தான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஏற்கனவே இருந்த கரும்பு விவசாய சின்னத்தையும் புடுங்கி விட்டாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி, அவங்களுடைய வலிமையை பயன்படுத்தி, பண திமிரை பயன்படுத்தி எங்கள்கிட்ட இருந்த சின்னம் பிடுங்கப்பட்டது. இந்த விவசாயியை வெல்ல வைக்கவாது நீங்கள் வாக்கு செலுத்தணும். இந்த மைக்கு சின்னம் எளிய மக்களுக்கான ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரலாக நாடாளுமன்றத்தில் பேசணும். உங்க வீட்டு பிள்ளை நான், உங்களோடு பிறந்தவள், உங்களுக்காக வந்தவள், உங்களில் இருந்து வந்தவள் நான் ஒருத்தி மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் நீங்க எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் பணக்காரர்கள். அதிமுகவில் போட்டியிடக்கூடிய அண்ணன் பாபு அவர்கள் கோடி கோடியான சொத்துக்கு சொந்தக்காரர். இங்கெல்லாம் ஆள் கிடைக்காம காங்கிரஸ் கும்மிடிப்பூண்டியில இருந்து ஒரு அம்மாவை, சுதாங்கிற அம்மாவை கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காங்க. கோடி கோடியான சொத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் நான் தெருக்கோடியில் இருந்தாலும் என் மக்களுக்கான போராட்ட தளத்தில் 15 ஆண்டு காலம் நின்று வழக்கு வாங்கிய மகள் நான். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக பேசுவேன் என்று நீங்கள் நம்பினால் எனக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமைதான் உங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக நான் நாடாளுமன்றத்தில் பேசுவேன். நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். நான் திருடுவதற்கு வரல, நான் கொலை செய்ய வரல, நான் கொள்ளையடிக்க வரல, நான் ஆத்து மணலை அள்ளிவிக்க வரல. மாறாக உங்கள் அத்தனை பேருக்குமான வாழ்வியலுக்காக வந்து நிற்கிறேன். ஏனென்றால் என் பிள்ளையும் இந்த மண்ணில் இருக்கிறது. எல்லா பிள்ளைகளுக்குமான அடுத்த தலைமுறை வாழ்க்கைக்கான ஒரு அரசியலை செய்து முடிக்க உங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் வந்திருக்கோம். தமிழ் மக்களுடைய உரிமை காக்க, தன்மானம் காக்க, தம் இனத்தினுடைய வலியை புரிந்து கொண்டு ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமைதாருங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். என்னங்க ஒரு 11 தண்ணி குடிச்சிட்டாவது வேமா பேசுங்கிறார். ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்கு வித்துடுங்க. இன்னைக்கு எல்லாம் ஏறி போச்சு. கரண்ட் பில் ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, எல்லா விலை ஏறி போச்சு. இதை பேசுவதற்கு ஆள் இல்லை. தேர்தல் வந்த உடனே அவங்க எல்லாம் வருவாங்க, உத்தரா புத்திர மாதிரி பேசுவாங்க. உங்கள்கிட்ட பணமே ஆட்டையப்படாத மாதிரி பேசுவாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கி கொள்ளுங்கள், நம்மளுடைய காசு தான் அது, ஒன்றை வச்சிருப்பாங்க. அதனால வாங்கிக்கங்க. நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமைதாருங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். இது தேர்தல் இல்லை அறிவிச்சிருந்தவர்களே, இது ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கும் சண்டை. அதிகாரம் படைத்தவர்களுக்கும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்குமான போர். இதில் யார் வெல்லணும் நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நான் தமிழ்.